عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد جاءكم من الله نور وكتاب مبين. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: أنا من نور الله وكل شيء من نوري، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا، وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد. مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محي الدين. சர்வ புகழ் அனைத்தும் நம்மை படைத்து நம்முடைய எல்லா விதமான நிலைகளிலும் நமக்கான ரஹ்மத்தை அனுதினமும் சொரிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தந்த வல்லோன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவனின் சலாத்தும் சலாமும் நம்முடைய மூலக்கரு, நம்முடைய மூலப்பொருள் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களை அளவு கடந்து பிரியம் கொண்ட, அவர்களுக்கு அடிப்படை நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இறைவனுடைய இன்னும் இறை தூதருடைய கருணையை நாடி வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது மீலாது விழாவை முன்னிட்டு அவர்களுடைய முஹப்பத்தை வெளிப்படுத்தும் விதமாக நாம் மீலாது விழாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கியிருந்த வல்லமைகளை, அவர்கள் இறைவனிடத்தில் எந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள் என்கிற பல செய்திகளை பல தலைப்புகளில் நாம் பேசி வருகிறோம். அந்த விதத்தில் இன்றைய தினம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அருளாளரின் அருட்பிழம்பு அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு தலையங்கத்தை நான் தேர்வு செய்திருக்கிறேன். இதற்கு கீழ் நான் கொண்டு வர வேண்டிய, பேச நினைத்த விஷயங்கள் பல கோணங்களில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா முடிந்த மட்டில் அதை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் பேசுவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக.
சங்கைக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப நிலையை பற்றி சொல்லும் பொழுது, அன குலிக்து மின் நூரில்லாஹ், நான் இறைவனுடைய நூறிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், வகுல்லு ஷைஇன் ஹலக மின் நூரி வகுல்லு ஷைஇன் குலிக மின் நூரி, ஒவ்வொரு வஸ்துவும் என்னுடைய நூறிலிருந்து படைக்கப்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த கால சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த நூர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி என்ற வார்த்தையை கேட்கும் பொழுது வைத்தெரிச்சலுக்கு ஆளாகக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா அந்த நிலையை விட்டும் நம்மை பாதுகாத்திடுவானாக. அது ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய நூர் என்பதை ஆணித்தரமாக சொல்வதுதான் இன்றைய தலைப்புடைய நோக்கம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன், கத் ஜாஅக்கும் திட்டமாக உங்களிடத்தில் வந்திருக்கிறது, மினல்லாஹி அல்லாஹ்விடமிருந்து, நூறுன் நூறு வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது 10க்கும் மேற்பட்ட தஃப்சீர்களில் வரக்கூடிய வார்த்தை ஹுவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வ கிதாபும் முபீன், கிதாப் என்று சொல்லும் பொழுது குர்ஆன் என்ற விளக்கம் தருகிறார்கள். இது இறைவனுடைய நூர் என்பது இறைவனுடைய வார்த்தை. ஆனால் அந்த இறை வார்த்தையை மறுக்கக்கூடிய நிலை வந்தால், குர்ஆனை மறுக்கக்கூடிய நிலைக்கு பேர் குஃப்ர்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா அந்த நிலையை விட்டும் நம்மை பாதுகாத்திடுவானாக. அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நம்ம ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸும் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. இப்போ நூர் ஒளி என்று சொல்லும் பொழுது நமக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். உலகத்திற்கே பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது என்று நம்முடைய சிந்தனைக்கு எடுத்து பார்த்தா சூரியனை நம்ம சொல்லுவோம். இது பகல் நேரத்தில். இரவு நேரங்களில் நாம் சந்திரனை சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனால் நட்சத்திரங்களை நாம் சொல்லுவோம் பிரகாசிக்கக்கூடியது. இந்த மூன்றையும் இறைவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயன்படுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வஸிராஜம் முனீரா, இறைவனின் பால் அழைக்கக்கூடிய ஒரு சிராஜாக. இந்த சிராஜ் என்று சொல்லும் பொழுது ஒளி, அதாவது லைட்டுக்கு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த லைட்டுங்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா வேறு இடத்துல சொல்லும் பொழுது சூரியனுக்கு அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். சூரியனை சிராஜ் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதே வார்த்தையை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதற்கடுத்ததாக அல்லாஹ் தஆலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கமரம் முனீரா என்று சந்திரனுக்கு அல்லாஹ் சொல்லுவான். அதே வார்த்தையை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா முனீரன் சிராஜம் முனீரா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்படியானால் சூரியனையும் சந்திரனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பிடுவது என்பது இறைவனுடைய வழக்கம். அது மட்டும் இல்லை, அதில் சீனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து சிரித்தால், பகல் நேரங்களில் சிரித்தால் அவர்களுடைய சிரிப்பில் அந்த சூரியனும் தோற்று போகும் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லை, சீனா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மதீனாவிற்கு வந்தார்களோ, மதீனாவிற்கு வரும் பொழுது அவர்களுடைய வருகை எந்த நேரத்தில் இருந்ததுங்க? பகல் நேரத்தில். பகல் நேரத்தில் இருக்கும் பொழுதும் கூட அங்கு இருக்கக்கூடிய சிறுமியர்கள் பாடிய வார்த்தைகள் நமக்கு தெரியும். தல அல் பத்ரு அலைனா, 14வது பௌர்ணமி எங்களிடத்தில் வந்து விட்டதுன்னு பாடினாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நாம் பார்க்கும் பொழுது
நாம் மௌலிதில் ஓதுறோம். அந்த ஷம்சுன் யா ரசூலுல்லாஹ் நீங்கள் சூரியன், அந்த பத்ருன் நீங்கள் சந்திரன், அந்த நூறுன் ஃபௌக நூரி நீங்கள் ஒளி அல்ல அதுக்கு மேலே, ஒளிக்கு மேல் ஒளி என்று நாம் பேசுகிறோம். ஆனால் இதை ஷிர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இறைவனே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரியன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இன்னும் சொல்ல போனால் சந்திரன் என்ற வார்த்தையும் இறைவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயன்படுத்துகிறான். அப்படியானால் குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுது? ஷிர்க் சொல்லுதா? அடுத்த ஒரு விஷயம், நாம் நஜ்மு சொல்லியிருந்தோம், அதாவது நட்சத்திரத்தை சொல்லியிருந்தோம். அந்த நட்சத்திரம் ஒன் நஜ்மி இதா ஹவா என்று சொல்லும் பொழுது அதனுடைய தஃப்சீரிலும் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், அந்த நஜ்மு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு ஒரு விளக்கத்தையும் தர்றாங்க. நம்ம ரசூலுல்லாஹ்வை பார்த்து நஜ்முன்னு சொல்லும் பொழுது சொல்ல யோசிக்கிறவங்க இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சுக்கணும். அஸ்ஹாபி கன் நுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்களே நட்சத்திரம்னா ரசூலுல்லாஹ் எங்கங்க? அப்படி ஒவ்வொரு விதமான எந்த நூறில், அதாவது நம்ம நூறுன்னு எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோமோ எல்லா நூறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தஷ்பீஹாக பயன்படுத்தி இருக்கிறான். நம்முடைய இந்த உலகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூறாக வந்திருக்கிறார்கள். அந்த நூரை வைத்து தான் நாம் வழியில், அதாவது நேரான பாதையில் நாம் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தபூக் போர் முடிஞ்சு வரும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு சஹாபி மக்காவிலிருந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை, கடைசியில் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்துட்டாங்க. அப்ப அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை பற்றி புகழ்ந்து பாடவா? இதை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அப்படி பாடினால் உங்களுடைய வாய் அது நறுமணம் பெறும், அது சீதேவித்தனம் பெறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். லா யுஃப்லீக ஃபாக, உங்களுடைய வாய் என்னைக்கும் கெட்டு போகாதுன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து அவங்க படித்த விஷயம் தான் விஷயமே. என்னன்னா, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் எப்பொழுது பிறந்தீர்களோ அந்த பிறந்த நேரத்தில் இந்த உலகம் முழுவதும் பிரகாசமானது. அந்த பிரகாசத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இன்றளவிலும் ஹிதாயத்தில் இருக்கிறோம் என்று பாடினார்கள். எது குறித்து பாடுகிறார்கள்? பிறப்பை குறித்து சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பாடுறாங்க. யாருக்கு முன்னாடி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி. அப்படியானால் பிறப்பை குறித்து பேசுவது என்பதும் சஹாபாக்களுடைய வழக்கம். அதை தான் நாம் இன்றளவிலும் செய்து வருகிறோம். ஆனால் எதற்கெடுத்தாலும் அந்த வார்த்தையை நம்மளே சொல்ல வேணாம். சொல்ல போனா இவங்க எந்த விஷயத்தை வச்சு பேசிட்டு இருக்கிறாங்களோ, எந்த பேர்ல கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாங்களோ, அந்த கம்பெனிக்கான லைசன்ஸை ரசூலுல்லாஹ்வே கேன்சல் பண்ணிட்டாங்க. எந்த பேரை வச்சு எந்த முறுக்கு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாங்களோ அந்த கம்பெனியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைசன்ஸ் கேன்சல் பண்ணியாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அகாஃபு அலைக்கும் அன் துஷ்ரிகு, நீங்கள் ஷிர்க்ல போவீங்க நான் பயப்படவே இல்லைன்ட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாமே முஷ்ரிக்கா இருக்கிறாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. முஷ்ரிக்கா நீங்க போவீங்க நான் பயப்படலைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. ஆனால் எதுக்கு சொன்னாங்க? அடுத்து எதுக்கு நான் பயப்படுறேன்னு சொன்னாங்க? தனாஃபஸூ ஃபீக்கும், நீங்க ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொள்வீங்க. இன்னைக்கு இத்தனை பிரிவா பிரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் பார்த்தா காசுடைய பிரச்சனை. முதல்ல ஒரே தலைமையில இருந்தாங்க, இன்னைக்கு பல சிதறலா பிரிஞ்சு கிடக்குறாங்க. காரணம் என்ன? கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, காசு பிரச்சனை. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி காசுக்காக வேண்டி நீங்க அடிச்சுக்குவீங்க, போட்டி பொறாமையில இருப்பீங்க. இதை தான் நான் பயப்படுறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூர் என்பதற்கு இன்னொரு உதாரணம். இது நம்ம தஷ்பீஹுக்காண்டி, அதாவது ஊமைக்காண்டி சொல்றது கிடையாது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வீட்டில் இருந்தேன். நான் துணியை துவைச்சிட்டு இருந்தேன்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு தைச்சிட்டு இருந்தாங்க. வீட்டில் இருக்கிற வேலையை 2 பேரும் பிரித்து பார்க்குறாங்க. அப்போ செருப்பு தேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வை சொட்டுவதை நான் பார்த்தேன். அந்த சொட்டக்கூடிய சொட்டில் வரக்கூடிய வெளிச்சத்தில் நான் திகைச்சு போய் உட்கார்ந்திருந்தேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா ஆயிஷா லிமாதா புஹித்தி, எதுக்கு திகைச்சு போய் உட்கார்ந்துருக்குன்னு கேட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் துணி துவைச்சிட்டு இருந்தேன், யதார்த்தமாக உங்களை திரும்பி பார்த்தேன், உங்களுடைய வேர்வையுடைய சொட்டு அதில் வரக்கூடிய பிரகாசம் என்னை மலைக்க செய்து விட்டது. இந்த இடத்தில் ஒரு ஷாயருடைய, அதாவது ஒரு கவிஞருடைய கவிதை எனக்கு ஞாபகம் வருகிறது. அந்த கவிதை உங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. அப்போ அதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது என்ன கவிதை சொல்லுங்களேன். கவிதை கூடாது, கவிதை படிக்கக்கூடாது அப்படிங்கிறது மார்க்கத்தில் கவிதை கிடையாது என்கிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் கவனிச்சுக்கணும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உங்களுடைய தாய் பரிசுத்தமானவர்கள். அதாவது அந்த கவிஞருக்கு படித்த கவிதையை படித்து காட்டுறாங்க, இவங்களா சொந்தமாக படிக்கலை. அந்த கவிதையை படித்து காட்டுறாங்க. அதில் தொடங்குற வார்த்தை என்னன்னா, உங்களுடைய தாய் பரிசுத்தமானவர்கள் ஹைலை தவிர, அதாவது மாதவிடாய் காலங்களில் வர்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை தவிர முழுவதும் உங்களுடைய தாய் பரிசுத்தமானவர்கள். பரிசுத்தமான தாயிலிருந்து நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள், உங்களிலிருந்து 100 வருகிறது, அந்த 100க்கு நிகர் யாரும் கிடையாது, அந்த 100ஐ வைத்துதான் எல்லோரும் நேர்வழி பெறுகிறார்கள் என்ற அந்த கவிதையை படிக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயல் இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஹஸாயிஸுல் குப்ராவில். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் கூப்பிட்டு நெத்தியில் முத்துனாங்களாம். 2 விஷயத்தை பார்த்தோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுடைய விஷயமும் சரி, சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய விஷயமும் சரி, 2 பேருமே கவிதை படிச்சாங்க. அந்த 2 கவிதைகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பை பற்றிய கவிதைகள். இதுக்கு மேல என்ன வேணுங்க? சரி, இது ஒரு பக்கம் அப்படியே போட்டுமே. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் தூரம் வரோன்னு வைங்க. இப்போ 100 அப்படின்னு சொல்றதுனால இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நூறானியத்து எங்கெல்லாம் வெளிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவர்களுடைய முடி, அதாவது மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான நியதி ஒன்று உண்டு. மனிதன்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் அவனை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா நஜிஸ். அது உதாரணத்துக்கு உள்ள ரத்தம் இருக்குது, வெளியே வந்துருச்சுன்னா நஜிஸ். அவனோட சீ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வெளியே வந்துருச்சுன்னா நஜிஸ். இன்னும் சொல்லப்போனால் இது நஜிஸ் கிடையாது, ஆனால் நம்ம கொஞ்சம் அருவருப்பாக பார்ப்போம். நம்முடைய எச்சி, நம்முடைய காரல், சளி, அதை நம்ம அருவருப்பாக பார்க்குறோம். இப்படி மனிதரிடத்தில் எது எல்லாம் அருவருப்பாக பார்க்கப்படுகிறதோ அவைகள் அனைத்தையும் அன்னல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பளிப்பாக பார்த்தவர்கள் அன்னை சஹாபாக்கள். எதையும் விட்டு வைக்கல, எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பளிப்பாக பார்த்தவர்கள். உர்வத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா என்று நினைக்கிறேன். அதாவது ஹுதைபியாவுடைய சமயத்தில் சையதுனா உர்வா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நேரத்தில் காஃபிர்களோடு இருக்கிறாங்க, முஷ்ரிக்கீன்களோடு இருக்கிறாங்க. அவங்க சாதாரண ஆள் கிடையாது. சொல்ல போனால் கிஸ்ராவுடைய அரசாட்சியை பார்த்தவர்கள், கூட இருந்து பார்த்தவங்க, ஹிர்கலுடைய ஆட்சியை அவர்கள் பார்த்தவர்கள். இப்படி அந்த நேரத்தில் எதுவெல்லாம் சூப்பர் பவராக இருந்ததோ எல்லா சூப்பர் பவர் கூடயும் இருந்தவங்க உர்வா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்போ இவங்க மக்கால இருக்கும் பொழுது சரி இவங்க போனால் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தூதுவராக இவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் வர்றாங்க, மக்கத்து முஷ்ரிக்கீன்களுடைய தூதர் உர்வா ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கான காரணம் வந்து சொல்றாங்க, நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்திருந்தேன். அப்படி வந்திருக்கும் பொழுது சஹாபாக்களுடைய நிலைமை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்கிறாங்க.
வுது செய்து வாய் கொப்பளித்து, அதாவது வெளியே வரக்கூடிய தண்ணீர் ஒரு சொட்டு கூட கீழே விடவில்லை. அவர்களுடைய காரலை அதையும் விட்டு வைக்கவில்லை. அவர்கள் அது சில நேரங்களில் உதவு செய்யும் போது ஒட்டி இருக்கிற முடியெல்லாம் வரும் இல்லையா, அப்படி முடிகள் வருகிறது, அந்த முடியையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. எதுவுமே தரையில படலை. கடைசியில் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு தலைவரை நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. உலகத்துடைய சூப்பர் பவர்ல இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்க நான் பார்த்துருக்கிறேன். அந்த சூப்பர் பவருடைய அரசர்களுக்கெல்லாம் அவர்களுடைய பிரஜைகள் இந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்து நான் பார்த்ததில்லை. இவர்களுக்கு இவ்வளவு கண்ணியம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் உண்மையில் இவர்களிடத்தில் ஹக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். மக்கத்து முஷ்ரிக்கள் போய் சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஆள் கிடையாது, இது உங்களோட வச்சுக்கோங்க, நான் உங்கள்ட்ட இருந்து போயிடுறேன்ட்டு வந்தாச்சு. ஒரு வாரதி அல்லாஹ் தஆலா. அப்படியானால் சஹாபாக்கள் அவர்களை கண்ணியப்படுத்திய விதங்கள், சஹாபாக்கள் எதுக்கு எடுத்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் தான் வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரக்கத் ஒவ்வொரு விஷயமா தனித்தனியா பார்க்கலாம். இப்போ நம்ம உமிழ் நீர், அதாவது வாய் கொப்பளிச்ச தண்ணியை பற்றி சொன்னோம் இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரங்கள், அந்த கரங்களுடைய சிறப்பை பற்றி எழுதும் பொழுது ஷவாஹிதுன் நுபுவா அப்துர் ரஹ்மான் அல் ஜாமி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஃபார்சியில் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, ஷவாஹிதுன் நுபுவா அப்படின்னு. அது உருதுல டிரான்ஸ்லேட் பண்ணியும் வச்சிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காட்டு வழியாக சஹாபாக்களோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். போகிற வழியில் தண்ணி கிடையாது. தண்ணீர் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா கூப்பிடுறாங்க, யா அலி, இந்த மலைக்கு பின்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்கிறார். அந்த ஒருத்தருக்கு அடையாளத்தையும் சொன்னாங்க. ஒரு ஹபஷி அடிமை சென்று கொண்டிருக்கிறார், அந்த அடிமை இடத்தில் தண்ணி இருக்குது. இதே நம்ம ஆள்கிட்ட போய் சொன்னோன்னு வைங்க, ஒரு வேலையை சொல்றதுக்கு முன்னாடி பல கேள்விகள் கிடைக்கும். ஒரு வேலையை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி கரெக்டாக சொல்றீங்க, இவ்வளவு கேள்விகள் நம்மள்கிட்ட வரும். ஆனால் சஹாபாக்கள் அந்த கேள்விகளுக்கு இடமே கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு ஹபஷி அடிமை சென்று கொண்டிருக்கிறார், அவரிடத்தில் தண்ணீர் இருக்கிறது, அவர்கிட்ட தண்ணி கேட்டு வாங்கிட்டு வாங்க, அவரை கூட்டிட்டு வாங்கன்னு ரசூலுல்லாஹ். அலி ரலியல்லாஹு கிளம்பி போயாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையின் அடிப்படையில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். அந்த வழியாக ஒரு ஹபஷி அடிமை சென்று கொண்டிருக்கிறார். அந்த ஹபஷி அடிமையை பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வா, என்னுடைய தலைவர் கூப்பிடுறார், என்னுடைய செய்யது கூப்பிடுறாங்க, நீ வா அப்படின்னா. எதுக்கு அப்படின்னார், உன்கிட்ட தண்ணி இருக்குன்னு சொல்லி அனுப்புனாங்க, அந்த தண்ணி அவங்களுக்கு வேணும். அந்த அடிமை 2 பதில் சொன்னாரு, நான் வரமாட்டேன், தண்ணீரும் தரமாட்டேன் அப்படின்னா. அடுத்து அலி ரலியல்லாஹு அவனுடைய வார்த்தை, நீ வரலனாலும் உன்னை தூக்கிட்டு போவேன். இது என்னடா வம்பா இருக்குது, வன்பொழியாக கூட்டிட்டு போறது, இது சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்களா அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன உதாரணம், ஸ்கூலுக்கு போறதுனால என்ன நடக்கும்னு பசங்களுக்கு தெரியாது. ஸ்கூலுக்கு போய் படிச்சா என்ன நடக்கும்னு பசங்களுக்கு தெரியாது. ஆனா பெற்றோர்கள் அடிச்சு அனுப்புறது இல்லையா, அடிச்சு அனுப்புறதுனால அவங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த அடி உதையினால பார்க்குறவங்க, நீ என்ன இப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க, ஏன்னா தெரியும் போய் படிச்சாதான் உருப்படுவான்ட்டு. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களை அழைத்து செல்கிறார்கள், நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும், இல்லைன்னா வேற நடக்கிறது வேற. அலி ரலியல்லாஹு கூட்டிட்டு வந்தாச்சு. சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் அந்த ஹபஷி அடிமை வந்திருக்கிறார். வந்தவுடன் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ், உன்னுடைய தண்ணியிலேருந்து கொஞ்சம் இந்த தோல் பையில ஊத்துங்க. அப்போ அவர் சொன்னாரு, தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா என்னுடைய எஜமானர் என்னை அடிப்பார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தண்ணியை நான் எடுக்க மாட்டேன், திருப்பி கொடுத்துருவேன், ஃபுல்லாக தான் நீ போவேன். அப்போ அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்ணியை வாங்கி ஊற்றிட்டு கடைசியில் வந்ததற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஅஜிஸாவை பார்க்குறார். தண்ணி கொஞ்சம் வாங்கிட்டு அந்த தண்ணியை வச்சு கூட இந்த எல்லா சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்க கொடுத்துட்டாங்க. இவருடைய தண்ணி கொஞ்சம் கூட குறையல.
இதை பார்த்த அந்த ஹபஷி அடிமை சொன்னார், நீங்கள் யார்? நான் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படின்னாங்க. இப்போ இதை பார்த்த அவர், இந்த முஅஜிஸாவை பார்த்த அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பற்றி இஸ்லாத்திற்கு வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாசத்தில், அந்த பரக்கத்திற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு காரியம் செஞ்சாங்க. அந்த ஹபஷி அடிமையுடைய முகத்தில் ஒரு தடவி கொடுத்தாங்க. இந்த அடிமை இதுக்கு பின்னாடி எஜமானர்கிட்ட போறார். அந்த எஜமானர்கிட்ட போய் நிற்கும் பொழுது, தண்ணி கொண்டு வந்தாச்சுன்னு சொல்லும் பொழுது, அந்த இடத்தில் அந்த எஜமானர் கேட்கிறார், நீ யாருன்னு கேட்டார். நான் தான் அவங்க அடிமை அப்படின்றார் அவர். அப்போ அந்த இடத்தில் மறுபடியும் கேட்குறேன், நீ அடிமை கிடையாது, என்னுடைய அடிமை ஹபஷி, என்னுடைய அடிமை கருப்பா இருப்பான், நீ இவ்வளோ அழகா இருக்கிற, நான் என் அடிமைன்னு சொல்றிய அப்படின்னு. பதிலுக்கு அவங்க சொன்னாங்க, நான் ஒரு முபாரக்கான ஒரு நபரை, அல்லாஹ்வுடைய ரசூலை நான் சந்தித்து விட்டு வந்திருக்கிறேன். அந்த ரசூல் என்னுடைய முகத்தில் தடவி கொடுத்தாங்க, என்னுடைய அந்த நிறம் மாறி நான் அழகாக பெற்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகை பற்றி சொல்லும் பொழுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன அழகு, உலகத்திற்கு அழகை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகு எப்படி இருந்தது, பார்க்கிறவங்களை கவர்ற மாதிரி இருந்தது. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாரையும் தடவி கொடுத்து அவங்கள அழகாக்கல. ஆனால் அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்த சிறப்பு, அவர்கள் எதை தடவினாலும் அது பரக்கத் பெறும், அது அழகு பெறும். இது கண்கூடாக பார்த்த விஷயம். அப்போ அந்த இடத்தில் அந்த எஜமானர் சொல்லுகிறார், அப்படியானால் என்னையும் அழைத்து, அந்த எஜமானரும் வந்து அந்த இடத்தில் இஸ்லாத்தை தழுவுகிறார் என்கிற செய்தியை அல்லாமா அப்துர் ரஹ்மான் அல் ஜாமி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஷவாஹிதுன் நுபுவா என்கிற கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். இது மட்டுமில்லை, அது தொடர்ச்சியாக வரும் பொழுது சில செய்திகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்தை பற்றிய செய்தி. நமக்கெல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை பிளந்த நிகழ்வு, விரல் அசைவில் சந்திரனை பிளந்த நிகழ்வு, அதனுடைய தொடக்கத்தை பற்றி சில கிதாபுகளில், உருது கிதாபுகளில் வரக்கூடிய செய்தி சொல்லுகிறார்கள். அபூ ஜஹில் எந்த விதத்திலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைத்து காட்ட வேண்டும், மக்களுக்கு மத்தியில் இழிவுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் பல திட்டங்களை போட்டான். அந்த திட்டத்தில் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இவரை விட அறிவாளியான ஒரு மனிதரை கூட்டிட்டு வந்து இவங்களை எப்படியாச்சும் கேவலப்படுத்தணும், இதுதான் அவருடைய நோக்கம். அப்போ அந்த இடத்தில் அபூஜஹிலுக்கு ஒரு மனிதர் ஞாபகம் வருகிறார். அந்த நபருடைய பெயர் ஹபீபே யமனி என்று சொல்லுவார்கள். யமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹபீப், அவரை பற்றி கிதாபுகளில் வரக்கூடிய செய்தி, அந்த காலத்தில் இருந்த இஸ்லாத்தை தவிர எல்லா மதத்தையும் கரைச்சு குடிச்சால். அவரை மாதிரி ஒரு அறிவாளியை எங்கு பார்க்க முடியாது. யஹூதியத்தையும் படிச்சிருக்கிறாரு, நசரானியத்தையும் படிச்சிருக்கிறாரு, மஜூசியத்தையும் படித்திருக்கிறார். இப்படி அந்த காலத்தில் என்னென்ன மதங்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா மதத்தையும் படித்தவர். அப்போ அபூஜஹிலுக்கு ஞாபகத்துக்கு வர்றாரு. அப்போ அந்த இடத்தில் சில விஷயங்கள் நடக்கிறது. அந்த இடத்துல ஏதாச்சும் காட்டுங்க வானத்தில், அதாவது என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, சாஹிர், அவர்கள் சூனியக்காரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சில பேர் சொன்னாங்க, சூனியம் என்பது இந்த உலகத்தில் மட்டும்தான் வேலை செய்யும், வானத்தில் வேலை செய்யாது, அதனால வானத்தில் ஏதாச்சும் காட்ட சொல்லுங்க அப்படின்னா. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நிலவை நான் பிளந்து காட்டுறேன். இப்போ இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த ராஹிபை, ஹபீபை யமனியை ஒரு தகவல் கொடுத்து அவர்களை அழைக்கிறான் அபூஜஹில். எங்களுடைய மக்கால இவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறது, அதை நீங்கள் தீர்க்க வேண்டும், நீங்க என்ன செய்றீங்களோ செய்யுங்க. அழைத்த பிறகு ஹபீபே யமனி இங்கே வருகிறார். வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்தில், அதாவது பிறை 14 முழுமதியாக இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலவை பிளந்து காட்டக்கூடிய நிகழ்வை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார். ஊர் மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள், இவரும் வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரல் அசைவில் சந்திரனை 2ஆக பிரிக்கிறார்கள். நம்ம காலண்டரில் பார்க்குறோம் இல்லையா, லைட்டாக கேப் இருக்கும். அந்த நிகழ்வை போடும்போது சும்மா ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி போடுவாங்க. ஆனால் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள்,
நிலவை பிளக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ன மலைக்கு பேரு ஜபல் அபு குபைஸ். நிலவில் ஒரு பகுதி ஜபல் அபு குபைஸுக்கு இந்த பக்கம் இருந்தது, இன்னொரு பகுதி அந்த பக்கம் இருந்தது. இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஹசாயிசுல் குபராவில் வரக்கூடிய செய்தி, 1.5 மணி நேரம் அந்த சந்திரனுடைய பிளவு இருந்துட்டே இருந்தது. நம்ம இன்னைக்கு பிறைய பார்த்தோன்னே பிற தெரிஞ்சிச்சா இல்லையான்னு இன்னைக்கு சண்டையாக கிடக்குது. அந்த காலத்தில் அப்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச வேலை 1.5 மணி நேரம் அந்த நிகழ்வை உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் பார்த்தாங்க. குறிப்பாக வரலாற்றில் எழுதக்கூடிய ஒரு செய்தி, இப்போ சமீபத்தில் நான் பார்த்த ஒரு செய்தி, சீனாவில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலில் எழுதி போடப்பட்டிருக்கிறது, இந்த ஊரில் இருந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை பிளந்ததை இங்கே பார்த்தாங்க. சந்திரன் பிளக்கப்பட்டிருப்பது இங்கு தெரிந்தது என்பது சீனாவுக்காரர்களுடைய வாக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களும் பார்த்தார்கள். இப்படி அந்த நேரத்தில் இரவில் யாருக்கெல்லாம் சந்திரன் தென்பட்டதோ எல்லோரும் அந்த பிளவை பார்த்தார்கள். அதை பார்த்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பின்னாடி வரார். அதாவது ரசூலுல்லாஹ் அதை பிரித்து வச்சுட்டு இறங்கி வந்துடாச்சு. அங்கே இருந்தவங்களாம் வாயை பொத்திட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹபீப் யமனி என்ன பண்ணாங்க, பின்னாடியே வர்றாங்க. ரசூலுல்லாஹ் பின்னாடி வந்துட்டு இருக்கும்பொழுது என்னன்னு கேட்டாங்க. சரி, நீங்கள் வானத்தில் நீங்கள் செஞ்சு காட்டிட்டீங்க, எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிடுங்க. சரி, என்ன கேள்வி? அவர் கேட்டார், என்னுடைய கல்பில் ஒரு விஷயம் இருக்குது, அது நீங்கள் வெளியே சொல்லிடுங்க பார்ப்போம். கல்பில் இருக்கிறது மறைவான விஷயம். இன்னும் சொல்ல போனால் காஃபிர்களும் கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, மறைவான விஷயங்களை சொல்வது தான் நபியுடைய அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான விஷயங்கள் தெரியும் என்பதுதான் காஃபிர்களுக்கும் உள்ள வாக்கு. அப்ப சொன்னாங்க, என்னுடைய உள்ளத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது, அதை வெளியே சொல்லிருங்க, நான் ஈமான் கொண்டுறேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய மனசுல ஒரு வலி இருக்குது. அந்த வலி என்ன அப்படின்னா, யமன்ல வீட்டில் ஒரு பெண் குழந்தையை விட்டுட்டு வந்தீங்க நீ, இவங்களுடைய மகன். விட்டுட்டு வரும்பொழுது என்ன மனசோட வந்தீங்க அப்படின்னா, அதாவது பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியாது, பிறவி குருடு, முடம், இவ்வளவு முடத்தில் இருக்கும் பொழுது அந்த வலியோடு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இஸ்லாமத்துக்கு வந்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பேன், முடமாக இருக்கிற அந்த மகளுக்கு நான் ஷிஃபாவை கொடுப்பேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை கேட்ட ஹபீபை யமனி சொல்றாங்க, சரி நான் இஸ்லாத்துக்கு வர்றேன், நீங்கள் ஷிஃபாவை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யமனுக்கு போங்க, பரிபூர்ண சுகத்தோடு இருப்பார்கள். அடுத்த வார்த்தை வருது, ஹபீபை யமனி சொல்றாங்க, சரி நான் போயிட்டு வந்து இஸ்லாத்துக்கு வர்றேன், கலிமா சொல்லலை. அதாவது அபூஜஹல் கூட்டிட்டு வந்த ஆள் இல்லையா, அபூஜஹலுடைய அந்த பயம் இருந்துட்டு இருக்குது. அவங்க சொல்றாங்க, நான் போயிட்டு வந்து நான் என்னன்னு பார்த்துட்டு வந்து நான் கலிமா சொல்றேன். சரி போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாச்சு. போறாங்க. ஹபீபை யமனி தன்னுடைய வீட்டு கதவை நெருங்கும் பொழுது அந்த இடத்தில் கதவை திறப்பவர்கள் அவருடைய மகள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு திறக்கிறாங்க. ஆச்சரியம். உள்ள போன உடனே அவங்க கேட்குறாங்க, என்னாச்சு, எப்படி உங்களுக்கு ஷிஃபா கிடைச்சது என்று கேட்கும் பொழுது அந்த மகள் சொல்லுகிறார்கள், ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் இந்த இடத்துக்கு வந்தாங்க. சில ரிவாயத்துகளில் வரக்கூடிய செய்தி என்னன்னா, கனவுல வந்தாங்க அப்படிங்கிற செய்திகளும் இருக்குது. சில ரிவாயத்துகளில் வரக்கூடிய செய்தி, இவர்கள் நினைவில் வந்ததாக ஒரு மனிதர் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த வீட்டுக்கு வந்த மனிதரை பார்த்து எனக்கு எதுவும் பேச முடியல. அவர்கள் வந்தவுடன் கதவை திறந்து உள்ளே வந்து, அப்போ அந்த இடத்துல நான் கேட்குறேன் அவங்க இடத்துல, இங்கே யார் அப்படின்னு. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், நீ களிமா சொன்னால் உனக்கு ஷிஃபா நான் கொடுப்பேன் நாங்கள். அப்போ அந்த இடத்துல அந்த மகள் சொல்லுகிறார்கள், என்னுடைய தந்தையுடைய அனுமதி இல்லாமல் நான் எதுவும் செய்ய முடியாது. அப்போ அதுக்கு பதிலாக சொன்னாங்க, உன்னுடைய தந்தையும் விரைவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார், இப்பொழுது நீ களிமா சொன்னால் உனக்கு ஷிஃபா கிடைக்கும். அந்த மகள் களிமா சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரம் அவர்களுடைய மேனியில் படுகிறது. அதனுடன் அந்த முடம் எல்லாம் போய்
அந்த பிறவி குருடும், அதாவது அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் குருடு தான், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொழுது அவர்களுடைய பார்வை கிடைக்குது, ஷிஃபாவை பெறுகிறார்கள். அதற்கடுத்து ஹபீபை யமனி இந்த செய்தியை கேட்டவுடன் அந்த இடத்தை விட்டுட்டு, நீ முன்னாடி போய் வந்துட்டீங்க மகளே, நீ முந்தி விட்டா இஸ்லாத்தில், நான் இப்போ தான் போகிறேன், ரசூலுல்லாஹை பார்த்து களிமா சொல்ல போகிறேன்னு போனாங்க. அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்துடைய சக்தி, ஆற்றல் அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லை, ஒவ்வொரு உறுப்புகளாக நாம் பார்த்து வந்தோமே ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடங்கள் எல்லாம் தன்னுடைய கரங்கள் பட்டிருக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் சஹாபாக்களால், எந்த இடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனி பட்டிருக்கிறதோ எல்லா இடங்களையும் எல்லா வஸ்துக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடையாள சின்னங்களாக சஹாபாக்கள் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி ஒருத்தவங்க இருந்தாங்க. அதாவது சின்ன வயசுல அவங்களுடைய தாயார் ரசூலுல்லாஹ்ட்ட ஓதி பார்க்கறதுக்காக வேண்டி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ பரக்கத்துக்காக வேண்டி கூட்டிட்டு போறாங்க. அந்த சஹாபியுடைய தலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி கொடுக்குறாங்க. அப்படி தடவி கொடுக்கும் பொழுது பின்னால் ஒரு காலம் வருகிறது. அந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முடி நின்னாங்கன்னா தரையை தொட்டுட்டு இருக்குமா. அப்போ எல்லா சஹாபாக்களும் உங்கள்கிட்ட கேட்டாங்க, எதனால இவ்வளோ பெருசாக முடியை வளர்த்துட்டு இருக்கிறீங்க, வெட்டிட வேண்டியதானே. அப்போ அந்த சஹாபி சொன்ன பதில், என்னுடைய கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் எந்த முடியை தடவி கொடுத்தார்களோ அந்த முடியை நான் வெட்ட மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, அவரிடத்தில் இருந்த எல்லா முடிகளும் நரைச்சு போச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரம்பட்ட இடத்தை தவிர, அந்த முடிகளை தவிர. அது மட்டும் இல்லாமல் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனை, அதாவது பரஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது குஷ்டரோகி இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களுக்கு கூட இந்த சஹாபி பக்கத்தில் வந்து அந்த சஹாபியுடைய தலையில் கையை வச்சு அந்த கையை இவங்க மேலே வச்சா, அந்த ரோகிகள் மேலே வச்சா ஷிஃபா கிடைக்குமா. இது ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி காலம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரம்பட்ட இடம், அந்த இடத்தை தடவி இவர்களுடைய நோய்பட்ட இடத்துல வச்சா அது ஷிஃபா கிடைக்கும் என்பது ஹதீஸுடைய கிதாபுகளில் வரக்கூடிய செய்திகள். அது மட்டுமில்லை, இன்னொரு செய்தி, அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி, அவர்களுடைய சம்பந்தமாக ஒரு செய்தியை சொல்றாங்க. அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் கர்பலாவுடைய காலத்திலேயே ஹயாத்தோடு இருந்திருக்கிறாங்க. அப்படியானா எவ்வளோ வயசாயிருக்குங்க. ஹதீஸுடைய கிதாபுகளில் வரக்கூடிய செய்தி, அவருடைய தோல், உடலில் இருக்கக்கூடிய எல்லா தோள்களும் சுருங்கிருச்சு. வயசான தோல் சுருங்கும் இல்லையா, அப்படி சுருங்குது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியம் பண்ணாங்க, அவருடைய முகம் மட்டும் அப்படியே, அதாவது வாலிபத்தோடு இருக்குது, மினுமினுப்போடு இருக்குது. அப்போ அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, உங்களுடைய தோள்கள் எல்லாம் சுருங்குகிறது, ஆனால் உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்குது, உங்களுடைய முகத்தில் அந்த வாலிபத்துடைய கலை போகவில்லையே, எதனால் அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்து விட்டு உள்ளே வந்தாங்க வீட்டுக்குள்ளே. அப்படி வரும் பொழுது அவர்களுடைய கரத்தை இப்படி தூக்குனாங்க, அந்த கரத்தில் இருந்த தண்ணீர் என்னுடைய முகத்தில் பட்டுச்சு. அந்த தண்ணீருடைய பரக்கத்தினால் இன்றளவிலும் என்னுடைய முகம் பொலிவோடு இருக்கிறது என்பதாக அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார். அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்துடைய தன்மை என்ன, அந்த கரத்தில் அல்லாஹ் தஆலா எவ்வளவு பரக்கத்துகளை வைத்திருக்கிறான். அது மட்டுமில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடி, இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கால சூழ்நிலைகளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுடி அப்படின்னு சொல்லுவாங்க. பல இடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஅர் முபாரக், அவங்களுடைய திருமுடியை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதை விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்குறோம். நாம் ஒன்றை புரிந்து கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடியுடைய அந்தஸ்து என்ன, அந்த முடியுடைய பரக்கத் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால் அந்த மாதிரி பேச மாட்டோம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடியுடைய அந்தஸ்து, அதை பயன்படுத்தியவர்களுக்கு தெரியும். இஸ்லாத்தில் இவ்வளவு வெற்றிகள் இருக்கிறது என்று சொன்னால், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தை பொறுத்த வரைக்கும் உஹது போரை தவிர எல்லாத்தையும் வெற்றி. அந்த தவிர என்று சொல்வதை விட அதில் தோல்வின்னு சொல்ல முடியாது. உஹதை பொறுத்த வரைக்கும், ரசூலுல்லாஹை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெற்றி தான். ஆனால் அதற்கு பின்னால் இருந்த காலங்களில் கிடைத்த வெற்றிகள், சீனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலம் வரை அவர்களுக்கு கிடைத்த, இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த வெற்றிகள் சீனா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமைத்துவத்தினால், அவர்களுடைய போர் சாதுரியத்தினால். அந்த சாதுரியம் இல்லாமல் வெற்றி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு நிகழ்வை, ஒரு போரை பற்றி சொல்லுகிறார்கள். ஒரு முறை ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போரில் கடுமையாக சண்டை போடுறாங்க. ஒரு போரில் எதாக இருந்தாலும் நிதாரணம் வேணும்னு சொல்லுவோம் இல்லையா, வேகத்தோடு செயல்படுறதை விட விவேகத்தோடு செயல்படணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த களத்தை பொறுத்தவரையில் ஒரு போரில் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையாக சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும் பொழுது அதற்கு பின்னால், அந்த போர் முடிஞ்சதுக்கு பின்னாடி சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பொறுமையாக இருந்திருக்கலாம் இல்லையா, நீங்கள் ஒழுங்காக சண்டை போட்டிருந்தா நமக்கு இவ்வளோ உயிரிழப்புகள் இருந்திருக்காது. அந்த போரில் பல உயிரிழப்புகள். அதை பார்த்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஒழுங்காக சண்டை போட்டிருக்கலாம் இல்லையா, எதுக்கு இவ்வளோ வேகம்? அப்போ சொன்னாங்க ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், என்னுடைய தலையிலிருந்து என்னுடைய தொப்பி கீழே விழுந்துருச்சு. அந்த தொப்பியை எடுப்பதற்காக வேண்டியதான் எனக்கு வேகமே வந்துச்சுன்னாங்க. அடுத்து மறுபடியும் சொல்கிறாங்க, அந்த உயிரிழப்புகள்னு சொன்னீங்க இல்லையா, அந்த உயிரிழப்புகளும் கூட அந்த தொப்பி என் இடத்துல இல்லாதனால தான் நடந்துச்சுன்னாங்க ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த தொப்பி மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த இழப்புகளும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இன்னொரு சந்தர்ப்பத்தையும் எழுதுறாங்க. அல்லாமா அப்துல் ஹக் முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மதாரிஜுன் நுபுவா அப்படின்னு ஒரு ஃபார்சி கிதாப், அதுவும் அதாவது அல்லாமா அப்துல் ஹக் முஹத்திஸ் தெஹ்லவி என்று கேட்டாலே அந்த தெஹ்லவியை பார்த்தா கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது. ஆனால் இவர்களை பொறுத்தவரையில் இந்தியாவில் யாரெல்லாம் முஹத்திசீன்கள் இருக்கிறார்களோ, எத்தனை முஹத்திசீன்கள் வந்தாலும் அந்த முஹத்திசீன்களுக்கெல்லாம் தலைமை பீடம் அப்துல் ஹக் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்துல தான். அவர்கள் எழுதிய கிதாபு மதாரிஜுன் நுபுவா என்று சொல்லி, அந்த மதாரிஜுன் நுபுவாவில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. ஒரு முறை ரோமானியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் போர் நடந்துட்டு இருக்குது. அங்கே போயிருக்கிறவங்க யாருன்னா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கிறிஸ்தவர்கள் சுற்றி வளைச்சாச்சு. அந்த இடத்தில் ஒரு சஹாபி, அவங்க சஹாபியுடைய பேரும் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த சஹாபியுடைய கனவில் வந்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய ஹாலித் அங்கே தனியாக இருக்கிறார், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதாவது அங்கே போருக்கு வரல, இவங்க தனிமையில் இருக்கிறாங்க. முன்னாடி போனது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க பின்னாடி படையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய ஹாலித் அங்கே தனியாக இருக்கிறார், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்போ அதை கேட்ட அந்த சஹாபி தன்னுடைய படைப்பட்டாளங்களோடு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடைஞ்சிருக்கிற இடத்துல போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு வார்த்தை வருது, 12 பேர் உள்ள சுற்றி கிறிஸ்தவர்கள். இப்படி இருக்குங்க கதை. 12 பேர் தான் இருக்கிறாங்க, ஆனால் அதை சுற்றி முஷ்ரிகீன்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சீனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படையோடு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு ஆளை பார்க்குறாங்க, வேகமாக, அதாவது இவங்களே ஒரு வேகத்தில் போயிட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படிங்கிறதுனால. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு வேகத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள், ஒரு வாலிபரை போன்று தெரிகிறது. இன்னது நம்ம போகிறோம், அதுக்கு முன்னாடி போகிறாரு ஒருத்தர் அப்படின்னு 2 பேர் அனுப்புனாங்க பின்னாடி, நீங்கள் இன்னும் வேகமாக போங்க அப்படின்னு. போக போக அந்த 2 பேரும் அந்த அந்த வாலிபரை நெருங்கும் பொழுது பக்கத்தில் போகும்போது திரும்பி பார்த்து சொன்னாங்க, பின்னாடி வராது, தள்ளி போ அப்படின்னு. அந்த போன 2 பேரை சொல்கிறாங்க, நாங்கள் மலக்குன்னு நினச்சோம் அப்படின்னு. இவ்வளோ வேகமாக போகிறாங்களே, இவங்க மலக்கான்னு நினச்சோம். நாங்கள் பக்கத்தில் போகும் பொழுது அவங்க சொன்னாங்க, நீங்கள் தள்ளி போங்க அப்படி. மறுபடியும் அந்த 2 பேர் கேட்குறாங்க, நீங்கள் யார்? பதிலுக்கு அவங்க சொன்னாங்க, நான் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி. நான்
பெண்கள் போருக்கு வர்றதுக்கான அனுமதி கிடையாது. இப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. போக போக சொன்னாங்க, எதுக்கு நீங்கள் வந்தீங்க? பதிலுக்கு அவங்க சொன்னாங்க, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உங்களுடைய தொப்பியை மறந்து வீட்டில் வச்சுட்டாங்க. தொப்பியை மறந்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த தொப்பியுடைய ஞாபகம் எனக்கு வரும் பொழுது, அந்த தொப்பியை பார்க்கும் பொழுது, இந்த தொப்பி இங்கே இருக்குது, அவங்க போருக்கு போயிருக்கிறாங்களே, என்ன ஆகும் அப்படின்னு நான் அந்த தொப்பியை எடுக்கிறேன். தொப்பி எடுத்து நான் கிளம்பி வரேன், நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு. பதிலுக்கு அந்த வாலிபர்கள் சொன்னார்கள், அது எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் போய் கொடுத்துட்றோம். பதிலுக்கு அவங்க சொன்ன வார்த்தை, இதனுடைய கண்ணியம் என்ன என்பது எனக்கு தெரியும், இது எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும், இதை நான் வேற யார்ட்டையும் கொடுத்து கண்ணிய குறைவை நான் செய்ய மாட்டேன், நான் தான் கொண்டு போவேன்னு கொண்டு போனான். உள்ளே இருக்கிற 12 பேர் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே இருக்கிறாங்க. இவங்க போகிற வேகத்தில் சுற்றி இருந்த படையெல்லாம் தெரிச்சு ஓடுது. அந்த வேகத்தை பார்த்துட்டு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, யார் இந்த வாலிபர் அப்படின்னு. பார்க்கும்போது வாலிபர் மாதிரி தெரியுது. அதை பார்க்கும் பொழுது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நினைத்தார்கள், யா ஃபுலான், நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பதிலுக்கு அவங்க சொன்னாங்க, அதாவது அவங்களுடைய மனைவியை பேரை சொல்கிறாங்க, உம்மு ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த இடத்தில் தன்னுடைய தொப்பியை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை எழுதுவாங்க, பெண்களை பொறுத்தவரையும் போர் பயிற்சி கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே இந்த உலகத்தில் வரீங்களே அப்படின்னு சொல்லி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு இடத்துல கேட்கும் பொழுது, ஹாலித், உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எந்த ஒரு வேகமும் கிடையாது, நான் வச்சிருந்த தொப்பியுடைய வேகம் அதுன்னாங்க. அந்த தொப்பியில இருந்த ஷாரு முபாரக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுடிகளுடைய பரக்கத் அது. இன்னும் சொல்றாங்க, அவங்களுக்கு கத்தி கூட ஒழுங்கா அறுக்க தெரியாது, வாள் கூட வீச தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு அந்த வேகம் வந்தது. அந்த வேகத்தோடு உள்ள செல்கிறார்கள். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா தொப்பியை வாங்கினது தான் மிச்சம். பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், வானத்திலிருந்து ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையில் ஒரு மின்னல் போன்ற ஒரு வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சத்தில் பல பேர் கீழே விழுந்தாங்க முஷ்ரிக்கீன்கள். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடியே சொல்லுவாங்க, என்னுடைய வேகம், இந்த வெற்றிகள் எல்லாம் என்னுடைய வேகத்தினால் அல்ல, என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த முடியுடைய பரக்கத்து தான் இது, என்னிடத்தில் எதுவும் கிடையாதுன்னு நான் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா. அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த முடிகளுடைய பரக்கத்து என்ன? சிதனா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவரிடத்துல பல பேர் கேட்பாங்களாம், 10 வருஷம் ரசூலுல்லாஹ் கூட இருந்திருக்கிறீங்க, என்ன சம்பாரிச்சிங்க? பல பேர் இப்பயும் கேட்கறது உண்டு இல்லையா, இப்போ இவர் கூட இருந்த என்னத்தை கண்டுட்ட நீ அப்படின்னு கேட்போம். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன சம்பாரிச்சிங்க அப்படின்னு. அவங்க கூட ஒரு பெட்டி வச்சுருப்பாங்களாம். அதாவது அனஸ் ரலியல்லாஹு தஆலா, என்னுடைய சம்பாத்தியம் இந்த பெட்டியில் இருக்குன்னுவாங்க. சரி, ஏதோ வச்சிருக்கிறாங்க அப்படின்னு எல்லா மக்களும் நினச்சிக்குவாங்க. பின்னால் அவர்களுடைய மாணவர் சாபித்துல் புனானி ரலியல்லாஹு தஆலா ரஹ்மஹுல்லா, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி நேரத்தில், வஃபாத்துடைய நேரத்தில் சாபித்துல் புனானி ரலியல்லாஹு தஆலா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க இல்லையா, அந்த பெட்டியை திறங்கன்னாங்க. அந்த பெட்டியை திறக்கிறாங்க. உள்ள ஒரு குடுவை இருக்குது. அந்த குடுவையும் அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த குடுவையும் திறக்க சொல்கிறாங்க. உள்ளே பார்த்தால் ஒரே ஒரு முடி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுடி ஷாரு முபாரக் இருக்கிறது. நீ இத்தனை நாள் கேட்டுட்டு இருந்த இல்லையா, என்ன சம்பாரிச்சிங்கன்ட்டு, என்னுடைய சம்பாத்தியம் 10 வருஷத்துடைய உழைப்பு இதில் இருக்குதுன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, அந்த முடியை என்னுடைய நாவில் வைக்க வேண்டும், என்னுடைய ஜனாசா குளிப்பாட்டிய பிறகு என்னுடைய நாவில் அந்த முடிகளை நாவுக்கு கீழே வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது அது எதுக்கு வைக்க சொல்றாங்க? அதற்கும் பதில் சொல்லுகிறார்கள், நான் என்னுடைய மன்றத்தில் வைக்கப்பட்ட பிறகு மன் ரப்புக என்று முன்கர் நக்கீர் கேட்கும் பொழுது என்னுடைய வாய் திறக்கும் இல்லையா, பதிலுக்கு திறக்கும் பொழுது அந்த முடியை பார்த்தால் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடின்னு அவங்களுக்கு தெரியும். அப்படியானால் நான் ரசூலுடைய அடிமை என்பது அவர்களுக்கு தெரிய வரும். என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள், அதில் நான் தப்பிச்சிடுவேன் அப்படின்னா அனஸ் ரலியல்லாஹு.
அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முடிகளுடைய பரக்கத்து என்ன? கை தொட்ட இடமே அந்த அளவுக்கு பரக்கத்து. அதாவது அந்த வாலிபரை பற்றி சொன்னோம் இல்லையா, சஹாபியை பற்றி, அவங்க தொட்ட இடத்துல யார் தொட்டு தடவுனாலும் ஷிஃபா கிடைக்கும் அப்படின்னு. அவர்களுக்கு அந்த தொட்ட இடத்துக்கே அவ்வளோ பரக்கத்து அப்படின்னா, பல பேர் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா பரக்கத்துலாம் ஒன்றும் கிடையாது, ஆசாரையெல்லாம் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் ஜியாரத் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பயன்படுத்திய விஷயங்களை பரக்கத் என்று நினைப்பது ஷிர்க். அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடிகளை சுமந்த அந்த சஹாபாக்களை என்ன சொல்றது? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துடைய ஆணிவேர் என்றே சொல்லலாம். இஸ்லாம் எவ்வளவு வளர்ந்ததற்கான காரணம் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க பாதுகாத்த விஷயம் அஸர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடி. அப்படியானால் அவங்களை என்ன சொல்லுவீங்க நீங்க? இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரங்கள், உடல் பட்ட இடங்கள் எல்லாம் நம்ம எவ்வளவு மதிக்கிறோம், அதை மதிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கும் ஒரு விஷயம் பண்ணுறோம், பெரியவங்களுடைய இடத்துக்கு நினைவிடங்கள் அப்படின்னு பல இடங்கள் இருக்குது. சில இடங்களில் வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களில் நம்ம அந்த இடத்துல கண்ணியத்துக்கு போய் நிற்கிறோம். இதை பார்த்து இது ஷிர்க் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பதில், ஃபகீஹுல் மதீனா சீனா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒன்று செய்வாங்க. எப்போ பள்ளிக்கு வந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிம்பர் இருக்கு இல்லையா, மிம்பருடைய இடத்துல அவங்க உட்கார்ந்த இடத்துல கையை தேய்ச்சி முகத்தில் தேய்ச்சிக்குவாங்களாம். இதை எங்க சொல்றது நம்ம? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செயல் இது. எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்கள் பட்டிருக்கிறதோ, உடல் பட்டிருக்கிறதோ, அந்த இடத்தில் கரத்தை தடவி அதை பரக்கத் என்று நினைத்து தடவுவார்கள் என்று சொன்னால், எந்த பரக்கத்தும் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? அப்ப சஹாபாக்கள்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? சஹாபாக்கள் செய்த காரியங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அப்புறம் இன்றளவிலும் வஹாபிகளால் பேசப்படக்கூடிய ஒரு செய்தி, மதீனாக்கு போகக்கூடாது, அங்கே போய் ஜியாரத் செய்யக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு விஷயத்தையும் பண்ணாங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய பச்சை குப்பா இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட சமீபத்தில் பார்த்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா, 1925, அதாவது 2வது உலகப் போர் முடிந்து முஸ்லிம்கள் ஒரு பெரிய பின்னடைவை அடைந்த நேரம். அந்த நேரத்தில் மக்காவுடைய ஆட்சி, சவுதியுடைய ஆட்சி அவர்களுடைய கையில் இருந்த நேரம். பிரிட்டிஷ் ஆள்கள் எந்த ஆளை வச்சுருந்தாங்களோ அவங்க கையில் இருந்த நேரம். அப்போ அந்த நேரத்தில் இருந்த அரசர் வந்து சொன்னார், இந்த குப்பாவை இடிக்கணும். இந்த செய்தி உலகம் முழுக்க பரவுது. அந்த செய்தி உலகம் முழுக்க பரவும் பொழுது உலகத்தில் இருந்த மூளை முடுக்குகளில் இருந்த ஆஷிக ரசூல்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள். குறிப்பாக ஜாமியுல் அஸ்ஹருடைய, மிஸ்ரில் இருக்கக்கூடிய ஜாமியுல் அஸ்ஹருடைய உலமாக்கள் ஒன்று சேர்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த வார்த்தையை கேட்கும்போது பல பேருக்கு எரிச்சலாக இருக்கும், பரேலவி ஷெரீஃப், அந்த பரேலவியில் இருக்கக்கூடிய உலமாக்கள் அங்கே ஒன்று சேர்றாங்க. யமனில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். அந்த கூட்டத்தை பார்த்தவுடன் அப்போ இருந்த அரசர், எதுக்கு இவ்வளவு கூட்டமாக இருக்கிறாங்கன்னு கேட்டான். அப்போ பதிலுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த குப்பாவை இடிக்கிற போதுதான் நான் செய்தி வந்தது, அது எங்களால் விட முடியாது. அப்போ எல்லாரும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த அரசர் சொன்னார், இவ்வளவு பேர் சேர்ந்து பேச எங்களால் எதுவும் பதில் சொல்ல முடியாது, உங்களில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அனுப்புங்க, அந்த ஆள் எங்களுக்கு பதில் சொல்லட்டும், அதாவது விவாதம் பண்ணுவோம், நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு நபர் ஜெயிச்சுட்டா நாங்கள் விட்டுறோம். அப்போ அந்த இடத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஜாமியுல் அஸ்ஹரில் இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்களையோ அல்லது யமன் தேசத்து ஆலிம்களையோ தேர்ந்தெடுக்கல. இந்தியாவில் இருக்கக்கூடிய அஹ்மது ரலா கான் பரேலவி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய மகனார் ஹசன் ரலா கான் ரஹ்மஹுல்லா அவர்களை அனுப்புகிறார்கள். அவர்கள் விவாதம் பண்ணி, அந்த விவாதத்திற்கு வஹாபி உலமாக்களுக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது, வாயடைச்சு போனாங்க. அந்த விவாதத்திற்கு பிறகு இன்னைக்கு யாரும் போல அந்த இடத்துல. அது மட்டும் இல்லை, இவங்க மட்டும் இல்லை, சரி இவங்க விவாதம் பண்ணால் இப்படி தான் போயிட்டு இருக்கும் அப்படின்னு பாம் வச்சு அடிக்க பார்த்தாங்க. அதை செய்திகள், பல செய்திகள் வருகிறது, பாம் வச்சு அடிக்க பார்த்துருக்குறாங்க. அதை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த பாம்புடைய சூடு தாங்க முடியாமல் போகிற வழியிலே பாம்பு வெடித்து செத்து போயிட்டாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடையாள சின்னங்களை அவமதிக்கக்கூடியவர்கள். எதற்கெடுத்தாலும் தலீல் வேணும் தலீல் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ நான் பார்த்த ஒரு கிதாபில் இருந்த செய்தி என்ன அப்படின்னா, எதற்கெடுத்தாலும் தலீல் வேணும் அப்படின்னா, பெரியவர்கள் சொல்வதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா, என்னுடைய வார்த்தைகள் அல்ல, கிதாபில் இருந்த வார்த்தை. இப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்க ஆதாரம் ஆதாரம் என்று தேடி அனாதை அதை நிற்பான்னா, ஏங்க உங்களுடைய தந்தைக்கு ஆதாரம் கிடையாது, இவர் உங்களுடைய தந்தை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? தாய் சொல்லி கொடுத்துருப்பாங்க, சொல்றதெல்லாம் நம்ப முடியாது, ஆதாரம் வேணும். இப்படி தானே போயிட்டு இருக்குது கதை. பெரியவங்க சொல்றாங்க, குடும்பத்தில் இருக்கவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாது, ஆதாரம் வேணும். கடைசியில் ஒரு ஆதாரம் இருக்குது, டிஎன்ஏ. அதையும் ஒரு ஆள் தன்னுடைய தந்தைகிட்ட கேட்டால் எப்படி இருக்கும் நிலைமை? இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்கள் ஆதாரம் கேட்டுட்டு போனீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு அத்தா இருக்க மாட்டார் அப்படின்னா, அந்த நிலைமையில் தான் இன்றளவிலும் சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய சூழ்நிலைகள். அல்லாஹ் தஆலா அந்த ஒரு சூழ்நிலையை விட்டும் நம்மை பாதுகாத்திடுவானாக. சான்றோர்கள் எதை நமக்கு கற்றுத்தருகிறார்களோ, சனதுகளின் வழியாக என்ன வருகிறதோ அதை நாம் எடுத்து நடப்போம். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கைகளை, நம்முடைய மார்க்க விஷயங்களை அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக்கி தந்திடுவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை பரக்கத்தென்று நினைக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு ஃபத்வா வருது. மதீனாவிலேயே உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர். இன்னைக்கு நான் இப்போ சொன்ன வார்த்தை சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு முடிக்கும் எந்த பரக்கத்து கிடையாது, மதீனாக்கு எந்த பரக்கத்து கிடையாது. இப்படி ஒவ்வொரு விஷயம் வரும் பொழுது இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க, மாலிக் ரஹ்மஹுல்லாஹ். மாலிக் ரஹ்மஹுல்லாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபத்வா அவங்கள்ட்ட வந்தது. மதீனாவில் இருக்கக்கூடிய தலைவருடைய குடும்பத்தில் ஒரு ஆள், அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார், மதீனாக்கு எந்த சிறப்பும் கிடையாது, மதீனா மோசமானதுன்றார். அதுக்கு மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் எழுதிய தீர்ப்பு என்ன? 30 கசையடி கொடுக்க வேண்டும், அவனுக்கு ஆயுள் தண்டனை. இத்தனைக்கு மதீனாவில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய குடும்பம். அவருக்கு மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு எதுக்காக வேண்டி? மதீனாவுடைய மண்ணை அவமதித்ததற்காக வேண்டி. அப்படியானால் அந்த மதீனாவுடைய மண்ணில் நம்முடைய, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வாழ்ந்த ரசூலுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும்? அவர்களோடு சேர்ந்து இருந்த விஷயங்களுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஃபுகஹாக்களுடைய தீர்ப்புப்படி அந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு கண்ணியமானது. ஒருவன் இதற்கு கண்ணியம் இல்லை என்ற ஒரு வார்த்தையை சொன்னான், மதீனாவுடைய மண்ணுக்கு அந்த வார்த்தைக்கு அந்த தண்டனை அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடிக்கு சிறப்பு இல்லைன்னு சொல்றவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது? மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க இந்த நேரத்தில்? மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு பல அன்பளிப்புகள் வரும், குதிரைகள் வருமா. இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அவங்கள விட்டுட்டு போகும் பொழுது, கல்வியை முடிச்சுட்டு போகும் பொழுது எல்லா குதிரையும் கொடுத்து அனுப்புனாங்களாம். அப்போ ஷாஃபி இமாம் கேட்டாங்க, உஸ்தாத் அவர்களே, ஒரே ஒரு குதிரையை நீங்கள் வச்சுக்கலாம் இல்லையா? நீங்கள் பயணம் போகிறதுக்கு உதவும் இல்லையா? அந்த ஒரு குதிரையை கொடுக்கறதுக்கு என்ன கேட்டாங்க மாலிக் ரஹ்மஹுல்லாஹ்? என்னுடைய ஹபீப் துயில் கொண்டிருக்கக்கூடிய பூமியில் நான் மேலே ஏறி போகிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே இருக்கும் பொழுது நான் மேலே குதிரையில் போகிறதா, கம்பீரமாக போகிறதா? இது எனக்கு தேவையில்லை, இது உங்களுக்கு தேவைப்படும். இன்னும் சொல்ல போனால் மதீனாவுக்கு வெளியே போய் தான் ஏறணும்னாங்க. மதீனாக்குள்ளே வச்சு குதிரையில் ஏறக்கூடாது, மதீனாவுக்கு வெளியே போய் தான் நீங்கள் சவாரியே செய்யணும். இவ்வளவுக்கு இந்த அளவிற்கு மதீனாவிற்கும் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கண்ணியம் கொடுத்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் அவர்களை எந்த விதத்தில் மதிக்க வேண்டும், அவர்களை எந்த விதத்தில் பார்க்க வேண்டும். இந்த சமூகம் அந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறது, இந்த விஷயத்தில் மோசமாக இருக்கிறதுனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியம் நம்முடைய கண்ணியம். எப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு கண்ணியம் கொடுக்காம போகிறோமோ நம்ம கண்ணியம் இருக்க மாட்டோம். நமக்கு கண்ணியம் வேண்டுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் அந்த கண்ணியத்தை நாம் தேட வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களை எந்த விதத்தில் எல்லாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறானோ அந்த கண்ணியத்தை விளங்கி அதற்கேற்றவாறு அவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பதற்கும் அவர்களை அளவு கடந்து நேசிப்பதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக எடுத்து நடப்பதற்கான நசீபையும் அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக. அந்த முபாரக்கான விஷயங்கள் இந்த உலகத்தில் எந்தெந்த இடங்களெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவடுகள், ஆசாறுகள் இருக்கிறதோ
அவைகள் அனைத்தையும் நாம் கண்ணார கண்டெடுக்கக்கூடிய நசீபை, அந்த பரக்கத்தை அடைந்து கொள்வதற்கான நசீபை அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பயானுடைய தொடர் பயான் நிகழ்ச்சியுடைய 5வது நாள். பயான் நிகழ்ச்சியுடைய 5வது நாளை கோவை மாவட்டம் கரும்புக்கடை சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் ஏ அப்துல் அஜீஸ் பாக்கவி ஹஜரத் அவர்கள் கோமான் நபியின் குழந்தைகள் என்கிற தலைப்பின் கீழ் பயான் செய்ய உள்ளார்கள். அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை பற்றியும் அவருடைய குழந்தைகளை பற்றியும் பல செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த பயான் நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு செய்தி, வரும்பொழுது உங்களுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க. வர்றவங்களாம் வயசானவங்களாக இருக்கிறாங்க. 2வது விஷயம், முதல்ல நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா மீலாதுகளுடைய ஏற்பாடு நம்முடைய சமூகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்தை விதைக்கிறது தான். நம்ம பெரிய ஆட்கள் வந்து உட்காந்துருக்கிறோம், வீட்டில் குழந்தைகளை விட்டுட்டு வந்திருக்கிறோம். நம்ம பின்னாடி போய் இருக்கிற விஷயங்களை சொல்கிறதுக்கு நேரம் கிடைக்குமானே தெரியாது. இந்த காலத்தில் குழந்தைகளை வழிநடத்துவதற்கான ஒரு வழிமுறையே இல்லாமல் நம்ம இருக்கிறோம். எப்படியோ படித்தா சரி, வேலைக்கு போனால் சரி அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு விஷயந்தான் நம்முடைய சமூகத்திற்கு பின்னடைவாகவும் அமையும். அல்லாஹ் தஆலா இந்த ஒரு நிலையை விட்டும் பாதுகாத்திடுவானாக. வரக்கூடியவர்கள், பயானுக்கு வரக்கூடியவர்கள் தன்னுடைய குழந்தைகளையும் கூட்டிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானுடைய நிகழ்ச்சி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ பரக்கத்தோடு அவருடைய ஸலவாத்துகளோடு இனிதே நிறைவு பெறுகிறது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.